ஹாய், திஸ் இஸ் ஷப்னா ஜெயின். நாங்கள் இன்றைக்கி கொமனாக எங்களோட வீடுகளில் நடக்கிற ஒரு பிரச்சனையை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது குழந்தைகளோட முன்னுக்கு நாங்கள் தேவையில்லாத வார்த்தை பிரயோகங்களை பற்றி பேசிட்டு, அப்படி இல்லாட்டி அவங்களோட வயசுக்கு பொருத்தமில்லாத கதைகளை நாங்கள் கதைச்சிட்டு அந்த பிள்ளைகள் அதை ரிப்பீட் பண்ணும்போது நாங்கள் பிள்ளைகளை தான் ஏசுவோம். இது எங்களோட குடும்பங்களில் சர்வ சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் எப்படி டீல் பண்ணலாம், எப்படி இதை முறையாக பேணி கொள்ளலாம் என்ற விஷயத்தை பற்றி தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் செஞ்ச அதே வேலையை எங்களோட பிள்ளை செய்கிற நேரம் அது பிளாண்டு நாங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து எங்களோட பிள்ளைய ஏசியோ அடிச்சோ ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொன்னால் பிள்ளை இதால் நிறைய விஷயங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி ஏற்படும். அப்படி பார்க்குற நேரம் அது என்னென்னு பார்ப்போம். பிள்ளை இதில் முதலாவது செய்ய போகிற வேலை என்னன்னு சொன்னால், எங்கட உமாவோ வாப்பாவோ யாரோ ஒரு சொன்ன விஷயத்தை தான் பிள்ளை செய்து, அதனால நாங்கள் அந்த பிள்ளைய பிளேம் பண்ணுறோம். ஸோ பிள்ளை யோசிக்கும், ஏன் அது பிள்ளை உமா செஞ்சனால தான் நான் செஞ்சேன், அப்படி இல்லாட்டி என் வீட்டில் யாரோ ஒரு தேர்ட் பர்சன் செஞ்சனால தான் நான் செஞ்சேன். பட் அவங்க செய்யறது பிரச்சனை இல்லை, நான் செய்யறது பிள்ளையாக கருதுறாங்க. ஸோ நான் என்ன செய்யணும்டா, நான் மட்டும் அல்லது ஏண்ட சூழலுக்குள்ள நான் இப்படி நடந்துக்கணும், எனக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கி அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரும். ஸோ எங்கட பிள்ளை எங்கட முன்னுக்கு ஒரு மாதிரியும் வெளியே பேய்த்து இன்னொரு மாதிரியும் நடிக்க வெளிக்கிடும். இது சாதாரணமாக நடக்கும். அடுத்து அப்படிப்பட்ட பிள்ளைகள் என்ன செய்யும்னு சொன்னா, எங்களை காண்ற நேரம் மட்டும் அந்த வேர்ட்ஸையோ இல்லாட்டி அந்த பேச்சையோ பேசாம இருக்கும். வெளியில பேய்த்து தாராளமா சுதந்திரமாக அந்த பேச்சுக்களை அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணும். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது, இந்த பிள்ளைகளுக்கு என்ன காணப்படும்டா, எது சரி எது பிளாண்டு முடிவெடுக்கிறதுல கன்ஃபியூசன் இருக்கும். இந்த மூணு விஷயமும் இந்த மாதிரி இடர்படுற பிள்ளைகளுக்கு காணப்படும். இது அவங்களோட லைஃப் லாங் என்ன செய்யும், எல்லா நடவடிக்கைகளையும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக மாறும். ஸோ இப்படியான சந்தர்ப்பங்கள் வராம நாங்கள் எப்படி பாதுகாத்து கொள்றதுன்னு பார்ப்போம். இதுல முதலாவது எக்ஸாம்பிளா இருக்கணும். எங்களோட பேச்சு எங்களோட பிஹேவியர் இது ரெண்டும் தான் எங்களோட பிள்ளையோட வெளிப்பாடா இருக்க போகுது. பிள்ளை செய்ய போறது அதுதான். ஸோ நாங்க அவங்களுக்கு முன்மாதிரியாக நடந்து கொள்ற பேரண்ட்ஸாக காணப்படணும். அடுத்தது, பிள்ளை அப்படி தேவையில்லாத வார்த்தைகள் பிரயோகங்களை பேசும்போது அதை ஏசியோ நான் ஸ்ட்ரிக்காவோ எங்களுக்கு அதை நிப்பாட்டே இல்லை. நாங்கள் அதை வேணாமட்டு சொல்ல சொல்ல அந்த பிள்ளை அதை ரிப்பீட் பண்ணி கொண்டே இருக்கும். நீங்கள் இதை ப்ராக்டிக்கலி வீடுகளில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த விஷயத்த சொல்லாதீங்கன்றதுக்கான காரணத்தை நாங்கள் அந்த பிள்ளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி மெதுவாகத்தான் அதை எங்களுக்கு ஸ்டாப் பண்ண இயலும்ன்றதை நாங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதே மாதிரி நாங்கள் சொன்ன ஒரு வேர்டை தான் பிள்ளை யூஸ் பண்ணும். ஸோ அந்த நேரத்தில் வெக்கப்படாமல் எங்களோட பிள்ளைகள்கிட்ட நான் சொன்னது பிள்ளை, எனக்கு தெரியாமல் அந்த வேர்டு நாங்கள் இந்த வேர்டை பேசக்கூடாதுன்ற அந்த எக்ஸ்பிளனேஷனை கொடுத்து அந்த பிள்ளைகிட்ட சொரி கேட்குற பேரண்ட்ஸாக நாங்கள் இருக்கணும். நாலாவதாக எங்களுக்கு செய்ய முடியுமான ஒரு வேலை தான் அந்த வேர்டுக்கு பதிலாக இன்னொரு வேர்டை நாங்கள் அறிமுகப்படுத்துறது. உதாரணமாக ஒரு பேட் வேர்ட் பிள்ளை பேசுதுன்னு சொன்னால் அந்த வேர்டுக்கு பதிலாக இதை சொல்லுங்க அப்படின்னு நாங்கள் பிள்ளைக்கு பழக்கப்படுத்தி விடுறது. இது சின்ன பிள்ளைகளுக்கு எங்களுக்கு ஈஸியாக செய்யலாம். உதாரணமாக 2 அல்லது 3, 4 வயசுக்குள்ள அந்த சின்ன வயசுக்குள்ள புள்ள ஒரு பேட் வேர்ட் யூஸ் பண்ணுதுன்னு சொன்னால் அதுக்கு எங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு வேர்டை கொடுக்கலாம். அது ப்ராக்டிக்கலி சாத்தியமான ஒரு விஷயம். ஸோ அப்படி எங்களுக்கு பிள்ளைக்கு அந்த தேவையில்லாத வார்த்தை பிரயோகத்தை இல்லாமலாக்க முயற்சிக்கலாம். அடுத்து நாங்கள் முக்கியமாக நோக்க வேண்டிய ஒரு விஷயம்தான், பயத்தால் ஒரு விஷயத்தை எங்களுக்கு இல்லாமலாம். அடிச்சோ ஏசியோ அப்படி ஒரு விஷயத்தை நாங்கள் இல்லாமலாக்க முயற்சித்தோம்னு சொன்னால் பிள்ளை அந்த பயத்துக்காக மட்டும்தான் அது செய்யாமல் இருக்கும். அது கொஞ்சம் குறைய நேரம் வளர்த்து அந்த பயம் இல்லாத இடங்கள்ல அந்த பிள்ளை அந்த வேலையை செய்ய முற்படும். ஸோ இந்த பயத்தால ஒரு விஷயத்த பயம் காட்டி ஒரு விஷயத்த இல்லாமலாக்க முடியாது என்ற விஷயத்த நாங்கள் மிகவும் முக்கியமாக கருத்தில் கொள்ளணும். இந்த ஒட்டுமொத்த விஷயத்திலையும் முக்கியமானது என்று நாங்கள் கருத வேண்டியது எங்களோட முன்மாதிரி தான். நாங்கள் என்ன செய்கிறோம் என்ன பேசுகிறோம்ன்றதான் பிள்ளை செய்ய போகுது. எங்களுக்கும் மிஸ்டேக்ஸ் வரும். அதை முறையான முறையில் நாங்கள் பிள்ளைக்கு விளங்கப்படுத்தி மன்னிப்பு கேட்டு அதை திருத்திக் கொள்ள முயற்சிக்கணும். இந்த வீடியோ பிரயோசனமாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.